நமக்கு பாடப்பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏய் பத்மா இங்கே கவனி. உறவுமுறை கடிதத்தில் இளவேனில் அப்படிங்கிறவங்க யாருக்கு எழுதுறாங்க? அவங்களுடைய தோழிக்கு எழுதுகிற மாதிரி இருக்குது. இது என்னங்கிறத பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இவங்க எங்கேருந்து எழுதியிருக்காங்க இது மாடல் அப்படின்னா, எண் 4 தில்லைநகர்லேருந்து கடலூர் மாவட்டத்திலேருந்து எழுதுகிறாங்க. சரியா? நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்கிறது. அன்புள்ள இளவேனில் அப்படின்னு தொடங்குது. நான் நலம், நீ அங்கு நலமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நீ அங்கு நலமா அப்படின்னா நான் நல்லா சுகமாக இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னோடு சிலவற்றை பகிர்ந்து கொள்ள ஆசை. இளவேனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னுடைய ஆசைகள், என்கிட்ட இருக்க சில விஷயங்களை உன்னை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவென்று அறிந்தால் நீயும் மகிழ்ச்சி அடைவாய். அது என்ன செய்தி அப்படின்னு நீ தெரிஞ்சால் நீ என்ன பண்ணுவ? ரொம்ப சந்தோஷம் அடைவ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசும்போது அம்மா சொல்லுவாங்க, உங்ககிட்ட சில விஷயம் பேச, நீ ஹாஸ்டலில் தங்கியிருக்க, விடுதியில் தங்கியிருக்கிறேன்னு வையேன், அம்மா வீட்டில் இருப்பாங்க. உனக்கு ஒரு அப்போல்லாம் முன்னாடி காலத்துலலாம் கடிதம் தான் எழுதுவாங்க, ஃபோன்லாம் அதிகமாக கிடையாது. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு வாரங்களுக்கு முன்னாடியே, உனக்கு ஒரு வாரத்துக்கு பிறகு தெரிய வேண்டிய செய்தி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த கடிதமாக அவங்க எழுதுனா தான் உனக்கு அந்த செய்தி ஒரு வாரத்துக்கு பிறகு தெரியும். அப்போ என்ன சொல்லுவாங்க, உனக்கு ஒரு செய்தி சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், உன்னை மகிழ்ச்சி அடைகிறதுக்காக, மகிழ்ச்சி அடைய செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வந்தீங்கன்னா உனக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்னா தெரியும் அப்படின்வாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக அவங்களும் கேட்பாங்க. அப்போ அது சம்மந்தமாக பேசல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதுக்கு பிறகு அவங்க அம்மா என்ன அது ரகசியங்கிறத சொன்னால் தான் நமக்கு சந்தோஷம் முடியும். அதே போல் இங்கே இளவேனில் என்ன சொல்கிறாங்க, அன்புள்ள இளவேனில் அப்படின்னு சொல்லி தொடங்கி, நான் இங்கு நலமாக இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்ததாக சில விஷயங்கள் அவங்கள்ட்ட பயிரணும் அப்படின்னு சொல்கிறாங்க.